யானை படையினரின் சம்பவம். கிறிஸ்துவுக்கு பின் 529ஆம் ஆண்டில் யமனின் மீது ஹபசிகளின் தாக்குதல் ஏற்பட்டது. நஜ்ஜாசியின் படைத்தளபதி அரியாத் என்பவன் யமன் தேசத்துக்கு முதல் மன்னனானான். அரியாத்தின் சிறிய தந்தை மகன் அப்ரஹத்துல் அஸ்ரம் யமன் நாட்டின் 2ஆம் அரசனானான். இவனின் அரசாட்சி கிறிஸ்துவுக்கு பின் 549 தொடக்கம் 571 வரை இருந்தது. கிறிஸ்துவத்தின் மீது மிகவும் சினம் கொண்ட வெறியனாக இருந்தான். காபாவை வலம் வந்து கொண்டிருக்கும் மக்கள் அதை விட்டுவிட்டு தான் நிறுவிய வணக்கஸ்தலத்தை வலம் வர வேண்டும் என்பதற்காகவே இவன் யமன் நாட்டு தலைநகரமாகிய சன்னாவில் மிகவும் அழகுமிக்க வணக்கஸ்தலம் ஒன்றை நிறுவினான். அரபிகளுக்கு இச்செய்தி எட்டியதும் கினானா எனப்படும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவன் அங்கு சென்று மலம் கழித்து விட்டான். வேறு சிலர் கூறுகின்றனர், அரபிகளில் சிலர் அங்கு சென்று வணக்கஸ்தலத்திற்கு தீ வைத்து விட்டனர். இச்சமயத்தில் காற்றினால் பரவிய தீயினால் அது முற்றிலுமாக எரிந்து நாசமாகிவிட்டது. இதனால் வெகு சினம் கொண்ட அப்ரஹா கபாவை இடித்து விடுவதாக சத்தியம் செய்து கொண்டான். யானைகளுடன் மக்கா நகரத்திற்கு படையெடுத்தான். இடையில் எதிர்த்த கோத்திரதாரர்களை வாளால் வெட்டி கொன்றான். மக்காவின் சுற்றுவட்டாரங்களில் கண்ட கால்நடைகளை பிடித்துக் கொண்டான். இதில் அப்துல் முத்தலிஃபுக்கு சொந்தமான 200 ஒட்டகங்களும் அடங்கும். அப்துல் முத்தலிஃப் சில குறைசி தலைவர்களுடன் அப்ரஹாவிடம் சென்றார். இவர்கள் செல்வாக்குமிக்க குறைசி தலைவராக இருந்தார்கள். இவர்களை கண்ணுற்ற அப்ரஹா பயந்து விட்டான். நல்ல முறையில் வரவேற்றான். அரியணையில் இருந்து கீழே இறங்கி விரிக்கப்பட்டிருந்த விரிப்பில் தன்னுடன் அமர வைத்தான். அப்துல் முத்தலிஃப் தம் ஒட்டகங்களை தருமாறு வேண்டிக் கொண்டார். இதை செவியுற்ற அப்ரஹா கூறலானான், பெரும் ஆச்சரியமாக இருக்கின்றதே, நீங்கள் உங்கள் ஒட்டகங்களை பற்றித்தான் கேட்கிறீர்கள், காபாவை பற்றி எதுவும் கூறவில்லையே. அதற்கு அப்துல் முத்தலிஃப் அவர்கள், நானோ ஒட்டகத்தின் சொந்தக்காரன், ஆனால் காபாவிற்கு சொந்தக்காரன் அல்லாஹ், எனவே அவன் அதை பார்த்துக் கொள்வான் என்றார்கள். அவர்களின் ஒட்டகங்களை அப்ரஹாம் மன்னன் திருப்பிக் கொடுத்தான். அப்துல் முத்தலிஃப் அவர்கள் தம் ஒட்டகங்கள் அனைத்தையும் காபாவிற்காக நேர்ச்சை செய்தார். குறைசிகளிடம் மக்காவை விட்டு ஒதுங்கி விடுங்கள் எனவும் வேண்டிக் கொண்டார். அவர்கள் சிலருடன் காபாவிற்கு சென்று அதன் வாசல் அருகில் நின்று மனமுருகி பிரார்த்தித்தார்கள். அடியான் தனது வீட்டை பாதுகாத்துக் கொள்கிறான், யா அல்லாஹ், நீ உன் வீட்டை பாதுகாத்துக் கொள்வாயாக எனவும் வேண்டிக் கொண்டார். பிறகு உடனிருந்தவர்களுடன் மலை மீது ஏறிக்கொண்டார்கள். அப்ரஹாம் மன்னன் 60,000 படையுடன் காபாவை உடைத்தெறிவதற்காக முன்னேறினான். மக்காவிற்கு அருகில் இருக்கும் முஅம்மல் எனும் மைதானத்தில் அப்ரஹாவின் படை தங்கியிருந்தது. யானைகளை முன்னேறச் செய்தான். ஆனால் அனைத்து யானைகளும் அங்கேயே உட்கார்ந்து விட்டன. சிறிதளவும் முன்னேறிச் செல்லவில்லை. அச்சமயம் திடீரென கடற்பகுதியில் இருந்து சிறு சிறு பறவைகள் தத்தம் அலகுகளிலும் கால்களிலும் பொடிக்கற்களை சுமந்து வந்து கூட்டத்தினர் மீது கல்மாறி பொழிந்தது. கற்கள் தலைமேல் விழ அது கீழ்ப்பகுதியில் வெளியாகி அனைவரும் செத்து மடிந்தனர். இவ்வாறு முழு பட்டாளமும் அழிந்து நாசமாகி போனது. அப்ரஹாவின் உடல் அழுகியது. சீலும் இரத்தமும் ஓடியது. அவனது உறுப்புகள் வெட்டப்பட்டு கீழே விழுந்தன. நெஞ்சு வெடித்தது. இதயம் வெளியே வந்தது. அனைவரும் இறந்து விட்ட பின் அல்லாஹ் தஆலா ஒரு வெள்ளத்தை அனுப்பினான். அனைவரையும் அவ்வெள்ளம் கடலுக்கு இழுத்துச் சென்றது. இந்நிகழ்ச்சி ஏற்பட்ட இந்த ஆண்டுக்கு ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என குறிக்கப்பட்டது. முஹர்ரம் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் திகதி இந்நிகழ்ச்சி நடந்தது. இதற்கு 50 அல்லது 55 நாட்களுக்கு பின்னர் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள்.